இப்போ பாருங்க, கும்பராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் எப்படி பிறக்குதுன்னா, குருவே 6ஆம் இடத்துல குரு பெயர்ச்சி பெற்று 6ஆம் இடத்துக்கு வரார். 6க்கு 12ஆம் இடம் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே சமயத்தில் 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். ஸோ இது எந்த மாதிரி ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கும் வேலை, நிதித்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கண்டிப்பா நிறைய பேருக்கு தொழில் அமைகிறது, வேலை அமைகிற அமைப்புகளா இருக்கு. வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு புதுசா ஒரு வேலை கிடைக்கிறது. வெளி நாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளி நாடு போகிறது, வெளி மாநிலம் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளி மாநிலம் போகிறது. இதே மாணவர்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய 10th 12th முடிச்சுட்டு நல்லா அடுத்த கோர்ஸ் படிக்கணும், ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணுங்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு காலேஜில் நல்ல ஒரு அட்மிஷன் கிடைச்சி நல்லா வெளிநாடு போகிறவங்களுக்கு விசா கிடைச்சி போகக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பாக உண்டு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுற தொழில்காரங்களுக்கு நல்ல மாற்றத்தை, நல்ல பிரேக் த்ரூ கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. பணம் வரவேண்டிய பணம் இல்லாமல் கொஞ்சம் பிரச்சனையாக போயிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதே பாருங்க, ராசியில ராகுவும் 7ல் கேதுவும் சனி 2ஆம் இடத்திலும் இருந்து, அந்த 2ஆம் இடத்துல இருக்கிற சனி பண தட்டுப்பாடை கொடுத்து வரவேண்டிய பணத்துக்காக நம்ம மெனக்கெடுதல், வர வேண்டியது 100 ரூபா இருந்ததுன்னா வர்றது ஒரு 50 ரூபா தான் சேருதுங்கிற மாதிரி போயிட்டு இருந்ததுக்கெல்லாம் அந்த குருவின் பார்வை நல்லாவே கேஷ் ஃப்ளோ விசேஷத்துக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது. அதே மாதிரி மாணவர்கள் பாருங்க, அவங்களுக்கு வேணுங்கிற கோர்ஸ், வேணுங்கிற காலேஜ், வேணுங்கிற ஹையர் ஸ்டடீஸ்க்கு வேணுங்கிற நல்ல மாற்றங்கள் கிடைக்க போகுது. அதே மாதிரி இளம் வயதினர், அதாவது திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடங்கிற குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால நல்லாவே திருமணம் ஆனதுக்கப்புறம் நம்ம பொண்ணை வெளி ஊருக்கு கட்டி கொடுத்துட்டோம், நல்லா போயிடுச்சு, 2 வருஷமாக ட்ரை பண்ணது இப்போ கிடச்சிருச்சு, இப்போ நல்லா அமைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் கண்டிப்பாக காட்டுது சில பேர்த்துக்கு. அதே மாதிரி கும்பராசிக்காரர்கள் ராகு இருக்கிறனால கொஞ்சம் மனசில் குழப்பங்கள் போயிட்டு இருக்கும். இந்த ஜூன் மாதம் பாருங்க, குருவின் பார்வை விலகிறதுனால திடீர்னு கொஞ்சம் குடும்பத்தில் ஒரு குழப்பங்கள், ஆர்குமெண்ட்ஸ் பண்ணுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கொடுப்போம். பங்குதாரர்கள் மேலே, நண்பர்களுக்குள்ள சில பிரச்சனைகள், சிறு சிறு கருத்து வேறுபாடுகள்லாம் வரலாம். அதனால கொஞ்சம் வேகத்தை காட்டிலும் கொஞ்சம் விவேகமாக இருக்க வேண்டும் என்று நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா ராசியில ராகுவும் 7ல் கேது இருக்கும் பொழுது, குருவின் பார்வை விலகும் பொழுது, அதே சமயத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய கிரகங்கள் பாருங்க, புதன், சுக்கிரன், சூரியன் எல்லாம் 4ஆம் இடம் 5ஆம் இடத்துல ஒரு நல்ல யோகமான ஒரு இடத்துல தான் இருக்கிறாங்க.